தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்க்கலாம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடைபெறவுள்ள குடமுழுக்கு விழாவில் வேள்வி குண்டங்களில் தமிழில் வேள்வி செய்ய அனுமதி கோரிய வழக்கில் தமிழில் வேள்வி செய்வது குறித்து பரிசீலனை செய்து உத்தரவு பிறப்பிக்க அறநிலையத்துறைக்கு மதுரை அமர்வு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடைபெறவுள்ள குடமுழுக்கு விழாவில் வேள்வி குண்டங்களில் தமிழில் வேள்வி செய்ய அனுமதி கோரிய வழக்கில் தற்போது தமிழில் வேள்வி செய்வது குறித்து பரிசீலனை செய்து உத்தரவு பிறப்பிக்க அறநிலையத்துறைக்கு மதுரை அமர்வு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் நிஷா. கோவையைச் சேர்ந்த சந்திகேஸ்வரர் சேவையின் அறக்கட்டளை தலைவர் சுரேஷ் பாபு என்பவர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடைபெறவுள்ள கும்பாபிஷேக விழாவில் வேள்வி குண்டங்களில் தமிழில் வேள்வி செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். அவர் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருப்பது என்னவென்றால், திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வருகிற ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. அப்போது தமிழில் வேள்வி குண்டங்களை நடத்த அனுமதி அளிக்க வேண்டும். தமிழ் சைவ திரு வழிபாட்டில் பட்டம் பெற்று கடந்த 20 ஆண்டுகளாக தமிழில் வேள்வி நடத்தி வருகிறேன். அகராதிகள், திருக்குறள், தொல்காப்பியம் போன்ற தமிழ் சாஸ்திரங்களில் இருந்து எடுத்த தமிழ் மந்திரங்கள் உள்ளன. சமஸ்கிருதத்துடன் சமமாகவே தமிழுக்கும் முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும். எனவே திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடைபெறவுள்ள கும்பாபிஷேக விழாவில் தமிழ் வேள்வி ஆசிரியர்களுக்கு சம உரிமை வழங்கி வேள்வி குண்டங்களில் தமிழில் வேள்வி செய்ய வேண்டும். விமான கலசம், கருவறைகளில் தமிழ் வேள்வி ஆசிரியர்களை அனுமதிக்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கானது நீதிபதி சரவணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி பிறப்பித்த உத்தரவிட இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் மனுதாரரின் கோரிக்கை குறித்து பரிசீலனை செய்து வேள்வி குண்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்டு தமிழில் வேள்வி செய்ய அனுமதிப்பது குறித்து பரிசீலித்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். மேலும் வருங்காலங்களில் நடக்க இருக்கும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் கோவில் கும்பாபிஷேகங்களில் தமிழில் மந்திரம் உச்சரித்து வேள்வி குண்ட நிகழ்வுகள் நடைபெற செயல் திட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் வகுக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். நிஷா. மணிகண்டன், விவரங்களுக்கு நன்றி.